தோசை மாவு மிஞ்சி போச்சுன்னா என்ன செய்யன்ட்டு யோசிச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோதான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ எல்லா பொருளையும் மொத்தமாக கடுகு தாளித்ததுக்கப்புறமா போட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் நல்ல ஒரு பெருசாக 2 எடுத்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அசஃபோடிட்டா தட் இஸ் பெருங்காயம் போடுறேன். இது நல்லா போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறமா இப்போது இதை நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் வந்து தோசை சுடுற அளவுக்கு மாவு இது கண்டிப்பாக பத்தாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4-5 இட்லி தான் நமக்கு வரும். அப்படின்றப்ப இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பத்தும். அவ்வளோ வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பயும் இட்லி தோசை அப்படின்னு செய்யாமல் ஒரு பணியாரம் செஞ்ச மாதிரி ஆயிரும். அண்ட் இது மாதிரி தாளித்து விட்ட பணியாரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் வந்து வெறும் மாவு மட்டுமே ஊற்றி பணியாரம் செய்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு தெரியல. ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த பணியாரத்துக்கு கூட சட்னி தாங்க ஸ்பெஷலே. நம்ம வந்து நார்மலாக இந்த பணியாரத்தை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக பெருசாலாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷலாக 2 சட்னி செய்ய போகிறேன். ஸோ அந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அமக்கலமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இட்லி தோசையை விட அதிகமாக பணியாரம் தான் செஞ்சு கேட்பாங்க உங்கள் வீட்டில். ஸோ அதனால் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு பணியாரம், வெள்ளை பணியாரம். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வந்து 2 பக்கமும் வேக வைங்க. எண்ணெய் வந்து நிறைய இருக்குது, நிறைய எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா தானே சும்மா ஒரு துளி அளவில் போட்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து எண்ணெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். டயட் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நான் கொஞ்சம் டயட் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இன்கேஸ் வேணும் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நான்ஸ்டிக் தவாவில் சும்மா லைட்டாக ஆயில் போட்டால் போதும். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சட்னி. என்ன சட்னி அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ போய் பாருங்கள். சரவண பவனில் செய்கிற தேங்காய் சட்னி அண்ட் அதே மாதிரி தக்காளி சட்னி. நிறைய பூண்டு போட்டு செய்கிறோம். இந்த தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் வந்து இந்த 2 சட்னியே போதுன்ற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசை மாவு, இட்லி மாவு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.